பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலம்பட்டன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்மளுடைய வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்கு உள்ளே நுழைகின்ற இந்த காலம், அதாவது குரு பகவான் உச்ச வீட்டுக்குள்ளே வருகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், அது திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற யோகமாக இருக்கட்டும், அதாவது ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும், ஸோ எதுனாலும் ஒரு நல்ல செய்தி கேட்கணும், நல்ல செய்தி நடக்கணும் அப்படின்னு வீட்டில் ஒரு செயல்பாடு வேணும்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவான் கொடுப்பார் அவருடைய பார்வை மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உச்ச வீட்டில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை மற்றும் அவருடைய 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்னு வாங்க பொறுமையாக பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களையும் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறனால என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணரப்பூர்வமாக உணர போகிறீங்க, உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறோம், என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது மற்றவங்களுக்கு தான் 8ஆம் இடத்துல ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ போனால் கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனை, ஆனால் உங்களுக்கு மட்டும் அது கஷ்டமும் இருக்காது, பிரச்சனையாக இருக்காது. இனிமேல் தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். பொதுவாகவே 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறார், அவருக்கு பிடிச்ச வீட்டுக்கு தான் போயிருக்கார். அவர் 8ஆம் இடத்துல போய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான 4ஆம் வீட்டில் இருக்க சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க. ஸோ அப்போ இந்த பார்வை பலன் அப்படிங்கிற விஷயங்களில் உங்களுக்கு என்ன பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உறுதியாக வெற்றி உண்டு. குடும்ப ஒற்றுமையே இல்லைன்னு வருத்தப்படுற தனுசு ராசி என்பவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுங்கிறது பெஸ்ட்டான விஷயம். சரியா? அப்போ உங்களுடைய ராசிக்கு இங்கிட்டு பார்க்குறனால 2ஆம் பக்கமும், அதாவது 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறனால நம்மளுடைய உயர்திரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய உயர்திரு சீஃப் மினிஸ்டராக கூட இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய உயர்திரு குடியரசுத் தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவங்கள வெளியே வரவிட மாட்டோம், வரக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த பாதுகாப்பை அவங்க எதிர்பார்த்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. நம்ம முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி தான் அவங்க எவ்வளோ தியாகம் செய்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்குமோ அதே மாதிரி உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காரு. ஏன்னா நம்பி ஏமாந்தது போதும், உனக்கு இனிமேல் நன்மையை கொடுக்க போகிறேங்கிறத குரு பகவான் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே உங்களை கொண்டு வரார். உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொடுக்க போகிறார். ஸோ பொதுவாகவே தனுசு ராசி அப்படிங்கும்போது நண்பர்கள் மூலமாக அதிகமாக ஏமாறுறவங்க தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் என் வாழ்க்கையில் எல்லா போராட்டமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அதிகமானவே இருக்காங்க. சார் நான் எங்கள் அம்மா மேலே அன்பு வச்சுருக்கேன், பாசம் வச்சுருக்கேன், உயிரே வச்சுருக்கேன். ஆனால் என் மேலே அன்புங்கிறது எங்கள் அம்மா ஒரு 30% கம்மியாக தான் வச்சுருக்காங்க. என் கூட பிறந்த உறவுக்கு மேலே காட்டுற அன்பு கூட என் மேலே காட்டுற கிடையாது. அப்படி சொல்கிற தனுசு ராசிக்காரங்களும் இருக்குது. அதே போல் சார் நான் திருமணம் முடிச்சேன் சார், என் மனைவி மூலமாக எனக்கு நிறைய பிரச்சனை சார். என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க, அவங்களுடைய அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்காங்க. நான் எவ்வளவோ அன்பு காட்டுறேன், என்கிட்ட இருக்கும்போது அன்பு ஓகேங்காங்க, அங்கிட்டு போயிட்டால் வம்புன்னு சொல்கிறாங்க. அதை ஸோ எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது, எப்போ சரியாகும்,
இது எப்படியா மாறிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்கன்னான்னு சரி சார், என்னுடைய கணவருக்காக நான் எல்லாம் விட்டு கொடுத்துறேன். நான் என்ன படித்தேங்கிறதே மறந்துட்டேன் சார். படிப்பை மறந்துட்டு அவர் என்ன சொன்னாலும் கேட்குறேன். அப்படி கண்ட்ரோல் பண்ணி என் வீட்டுக்காரர் என் கூட அன்பை காட்டி கொண்டு வர பார்க்குறேன். ஒன்று அவர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு. அவர் புரிஞ்சு வரும்போது அவங்க அம்மா வந்து அதை தடை பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஏன் இது மாறாதான் அப்படின்னு நினைக்கிங்கன்னா இனிமேல் மாறும். உங்களுடைய உண்மையான அன்பை, உண்மையான பாசத்தை உங்கள் கணவர் புரிஞ்சுக்குவார். ஒரு மாற்றம் ஏற்றம் உறுதியாக ஏற்படும். உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம், போராட்டம் எல்லாமே விலக போகுது. சூப்பராக இருக்கும். உங்களுடைய சந்தோஷம் தான் நிலையாக போகுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், அம்மாவுக்கும் உங்களுடைய மனைவிக்கும், அம்மாவுக்கும் உங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. உங்களுடைய அன்பை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உறுதியாக உண்டாகும். இவனால் தனுசு ராசிக்காரர்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் இனிமேல் புரிஞ்சுக்கிடுவாங்க. அது குடும்ப உறவில் எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்களை புரியக்கூடிய பாக்கியம் உண்டாகும். மேலும் தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய மன அழுத்தம், சொல்லி மாளாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அழுத்தங்கள் இருக்குது. ஸோ அது சரியாக போகுது, கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு அப்படின்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கனால நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை போய் பார்த்து குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை வாங்கி போடுங்க. உங்கள் கையினால் மஞ்சள் நூலில் கொண்டக்கடலை கோர்த்து நீங்கள் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நீங்கள் மனசார மாலை போட்டு வியாழக்கிழமை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாச்சும் மனசார குரு ஓரையில் போய் மாலையை போட்டு குரு பகவானே நீயே போட்டு ராசி அதிபதி நீயே போட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான் உங்கள் கையில் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு நான் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானை போற்றி போற்றி போற்றி, குருவே போற்றி, குருவடி போற்றுன்னு சொல்லி மந்திரங்களை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை எல்லாம் வெற்றியாகட்டும் என கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே. ஸோ இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் சார் நடக்கும், நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கேட்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 20 to 30% உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதே இது உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரங்கள், கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா, நாம் சொன்ன விஷயம் அப்படியே 100% நடந்துடும். சில அன்பர்களுக்கு தசாபுதி கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா, ஒரு பசியோடு இருக்கவங்களுக்கு, சார் ரொம்ப பசிக்கு சார், நம்மளும் ஓட்டு கடையாக தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணே தெரில சார் அப்படின்னா, சரி ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, ஒரு டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் சாப்பிடுவோம், அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? ஸோ அப்போ ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, அதாவது சாப்பாடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி பவர் வேணும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவரை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுப்பார், அந்த 20-30%. ஸோ அப்போ தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான தன்மையில் ஓரளவுக்காச்சும் ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய செயல்பாடு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா, அது எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி போடுங்க. ஸோ ஃபோன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ்எம்எஸ்லேயே இந்த விவரம்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் அலுவலகத்தில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும்
உங்களுக்கு பதில் சொல்ல உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்னை நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் கால்லையோ நார்மல் கால்லையோ உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. சார் ஜாதகமே இல்லையே சார், எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, சில பேருக்கு பிறந்த தேதிலாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு வயது ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சார், என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் மனசில் அந்த கேள்வி இப்போ இருக்குன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் அனுப்பிவிடுங்க, நீங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எந்த நாடுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஊருங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம கணக்கிட முடியும். ஏன்னா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறோம் அந்த நாட்டோட டிகிரி வைஸாக இப்போ உள்ள பிரசனம் போட்டு போகும். ஓகேவா? ஸோ பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். விருப்பப்படுகின்ற நபர்கள் தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல் உங்களுடைய பொன்னான, மேலான, அன்பான கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.